இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நாம் ஆண்டவருடைய வருகைக்கு, இரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதை குறித்து தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். என்னால் ஆண்டவருடைய வருகை சமீபம், எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்கலாம். அந்த சிந்தை உள்ளவர்களாக மாறணும், ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்பி இந்த நாட்களில் நிறைய பேர் அப்படி ஜெபிக்கிறதை அறிந்து தேவனை துதிக்கிறேன். வருகைக்கு ஆயத்தப்படுகிற சிந்தை எல்லாருக்குள்ள வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சரி, அதில் நான் பரலோகத்தில் இருக்கிற 2 புஸ்தகங்களை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்று, அது ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப். அது ஜீவ புஸ்தகம். அதில் நம்முடைய பெயர் இருந்தால் தான் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை மரணம் முந்தி கொள்ளுமானால் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த பெயர் இல்லாதவங்க பரலோகத்துக்குள்ளே செல்லவே முடியாது. அதற்கு என்ன செய்யணும் என்பதை சொன்னேன். ரட்சிக்கப்படணும், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், அதாவது மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறணும். சரி, அது 2வது ஒரு புஸ்தகம் சொன்னேன், ஞாபக புஸ்தகம். அதை குறித்து நேற்று தினத்தில் சில காரியத்தை சொன்னேன். புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என்று மல்கியா 3:16 வாசிக்கிறோம். அதே மாதிரி ராஜாக்கள் அந்த காலத்தில் புஸ்தகங்களை வைத்திருந்தாங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணினாங்க என்பதாய். தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் பதிவு செய்தாங்க. அப்படியே ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகமங்களின் புஸ்தகம் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த முறையை கொண்டு வந்தவரே கர்த்தர் தான். ஆண்டவர் தான் முதலாய் மோசே கிட்ட நடந்த இந்த சம்பவத்தை புஸ்தகத்தில் எழுது என்று சொன்னவர் ஆண்டவர் தான். அது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தான் ரெக்கார்ட் பண்ண சொன்னார். இந்த பழக்கம் தான் இன்றைக்கும் அரசாங்கத்தில், சட்டசபையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் நடக்கிற பேச்சுகள், நடக்கிற சம்பவங்கள், தீர்மானம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. நீதிமன்றத்தில் நடக்கிற எல்லா வழக்கு விவரங்கள் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அப்படியே தான் ஒவ்வொரு பஞ்சாயத்தானாலும் சரி, அல்லது எந்த ஒரு மாநகராட்சி ஆனாலும் சரி, நடக்கிற கூட்டத்தின் நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ட்ரஸ்ட், இயேசுடிக்கிற ட்ரஸ்ட் ஆனாலும் நாங்கள் பேசுகிறது எல்லாம் பதிவு செய்யப்பட்டு ரெக்கார்டு வைக்கப்பட்டு இருக்கிறது எல்லாமே. அப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் 10 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசணும் என்பதை. அதை நம்ம ரிமெம்பரன்ஸ் பண்ணுவதற்கு அதை பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அப்போ பரலோகத்திலையும் அப்படி ஒரு புக் இருக்கிறாரு. அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு தான் இந்த புஸ்தகம். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அங்கே புஸ்தகம்லாம் வச்சு ஆண்டவர் எழுதி கொண்டிருக்க மாட்டார். அது அவங்க பாவத்தை விட்டு மனந்தின்மை ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் உங்களுடைய புஸ்தகம் அங்கே ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ பரலோகத்தில் ஏதோ கணக்கு வைக்கிறாங்க இல்லை, அவர் கணக்கு வைக்கப்படுகிறது. பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ அங்கே எப்படி சேர்த்து வைக்கிறது, அங்கே என்ன கணக்கு? அப்போ அங்கே கணக்கு வைக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னா நீங்கள் பணம் போட போட அந்த அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பணம் எடுத்திங்கன்னா கழிச்சிருவாங்க, போட்டிங்கன்னா அதை கூட்டி வச்சுருவாங்க. அப்போ அக்கௌண்ட் இருக்கிறது, கணக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் பணம் போடுறதுலாம் ஒரு கணக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லி. இதே மாதிரி பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது, நம்முடைய பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது. நம்ம செய்கிற நன்மை தீமைகள் எல்லாமே பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படுகிறது. இதை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? நீங்கள் முதல்ல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்க. பைபிளில் திருப்புங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 248வது பக்கம் வசனத்தை பாருங்கள். வசனத்தை மோகன்லாசஸ் ஏன் நான் நினைக்கிறதையும் நான் ஏன் சொந்த விருப்பத்தை சொல்லலை, வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிப்போம். 2 கொரிந்தியர் 5:10 பாருங்கள். அங்கே ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய நியாயாசனம் அதுக்கு முன்னால் வெளிப்படணும். அங்கே என்ன நடக்கும்னு கேட்டால், அவனவன் செய்த நன்மை தீமைகளுக்கு அந்த பலனை அடையும்படிக்கு. நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலனை அடைவோம், தீமை செய்தால் தீமைக்கேற்ற பலனை அடைவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்கிற நன்மை தீமைகள் எல்லாமே பரலோகத்திலே கணக்கு வைக்கப்படுகிறது என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்லார் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இயேசுவே சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்க. மத்தேயு 12:36.
பாருங்க, புதிய ஏற்பாட்டில் 18வது பக்கம் எடுங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு வைக்கப்படுகிறது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம பேசுவதை குறித்து கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் பரலோகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, கணக்கு வைக்கப்படுகிறது, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதாக வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ நம்ம செயல்கள், நன்மை தீமை எல்லாமே கணக்கு வைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்படி பரலோகத்தில் எதெல்லாம் அப்படி கணக்கு வைக்கிறாங்க, ஆண்டவர் எதெல்லாம் கணக்கு வைக்கிறாரு, நம்மளை ஞாபகப்படுத்த, நமக்கு நம்ம செய்கிற காரியம் பரலோகத்தில் என்னெல்லாம் கணக்கு வைக்கப்படுகிறது. சில வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் திருப்புங்க. அங்கே புதிய ஏற்பாட்டில் 175வது பக்கம். கொர்நேலியு என்கிற ஒரு மனிதர், அவர் ஒரு 100க்கு அதிபதி. அவர் செசரியா பட்டணத்தில் இருக்க ரோம 100க்கு அதிபதி. அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவருக்கு பயந்து நடக்கணும்னு தெய்வ பயத்தோட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார். நிறைய தான தர்மம் பண்ணுறார். அவரை குறித்து அப்படிதான் வசனம் சொல்லுகிறார். 2ஆம் வசனம் பாருங்களேன். அந்த கொர்நேலியு என்கிற மனிதர் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, தன் குடும்பத்திலோடு சொல்ல, நம்ம உண்டாக்கின கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தெய்வ பயம் நமக்கு இருக்கணும், இஷ்டப்படி நடக்கூடாது அப்படின்னு தன் வீட்டாருக்கெல்லாம் அந்த தெய்வ பயத்தை உண்டாக்கி இருக்கிறார். பாருங்களேன், எவ்வளோ அழகாக நடத்தி இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுகிறீங்களா? அப்படி நம்மளை பார்க்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணாலும் தேவன் அதை கவனிக்கிறாரு. அந்த தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம தப்பு பண்ணாமல் பரிசுத்தமாக வாழுவோன்னு பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்குறீங்களா? சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கணும். நான் அப்பா உங்களை பார்க்காட்டாலும் அம்மா பார்க்காட்டாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்க எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது என்பதை குறித்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணும். பார்த்தீங்களா, இவர் தெய்வ பயத்தோடு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் பார்க்குறார். பரலோகத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த பரலோகத்தில் அவருடைய ஜெபம் தான தர்மெல்லாம் போய் நிற்கிறான். அது எப்படி சொல்கிறீங்க? 4வது வசனம் பாருங்கள். ஒரு தேவதூதனை தேவன் பரலோகத்திலேருந்து அனுப்புகிறார். இந்த கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதனை அனுப்புகிறார். அந்த பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த தேவதூதனை என்ன சொல்கிறான் பாருங்கள். அந்த தேவதூதனை அவர் உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். இது பிறகு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறான் தேவதூதனை. இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை கொர்நேலியு. என்னடா திடீர்னு அப்படியே ஒரு பிரகாசமான உருவம் நிற்கிற, அதனால் இவர் கடவுளாக இருப்பாரோ, ஆண்டவரே என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொன்னதை இந்த தேவதூதன் சொல்லுகிறான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. பார்த்தீங்களா, உன்னுடைய என்னெல்லாம் வந்திருக்குன்னா, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தர்மங்களும் பரலோகத்துக்கு தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் வந்திருக்கிறது. அப்போ கொர்நேலியு இங்கிருந்து ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாய் போகிறாரு. இங்கே ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறார். சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடுக்குறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. அது பரலோகத்துக்கு எப்படி போகிறது? கணக்கு வைக்கப்படுகிறது. அங்கே எழுதப்படுகிறது, இந்த ஆள் இவ்வளோ ஜெபிச்சிருக்கிறாரு, இன்னென்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, இவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்யிருக்கிறார். இந்த ரெக்கார்டு, அந்த பதிவு பெருக 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 ஆண்டவர் பார்க்குறாரு, யார் இந்த ஆள் இவ்வளோ ஜெபம் பண்ணுகிறார், இவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு, ஆனால் நான் ரட்சிக்கப்படலை, அதனால் ரட்சிப்பின் வழி அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பேதுருவை அனுப்புவதற்கு தேவதூதனை அனுப்பி கர்த்தர் செய்தி சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாய் நினைப்பூட்டுதலாய் போகிறது. பார்த்தீங்களா, அதை நினைப்பூட்டுதலாக ஆண்டவர் நினைவு கூறும்படி இது வந்திருக்குது. ஜெபம், நம்ம செய்கிற தான தர்மம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறாரு. ஆனால் அந்த ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு வசனம் சொல்லுது. நீங்கள் ஒரு ஏழை பார்த்து, ஒரு விதவை, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஏழைக்கு ஒரு 50 ரூபா அப்படி கொடுக்குறீங்கன்னா, பரலோகத்தில் உங்கள் கணக்கில் 50 ரூபாய் வரவு வைக்கப்படும். அங்கே கணக்கு வைக்கப்படும் பரலோகத்தில். அதான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு ஆண்டவர் சொன்னதுக்குரிய அடையாளம். பரலோகத்துக்கு எதெல்லாம் போகும் அப்படின்றத அறியணும். ஒன்று நம்முடைய ஜெபங்கள், 2வது நம்முடைய தான தர்மங்கள் பரலோகத்துக்கு போகும். இன்னொன்று பாருங்கள், சங்கீதம் 56:8.
56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை எடுங்களேன். பைபிளில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்றார். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பரலோகத்தில் என்னுடைய கண்ணீரை துருத்தியில் வையும், உம்முடைய கணக்கில் இருக்கிற தேவன் அதை கணக்கு வைத்திருக்கிறார் என்பதை அறிக்கையிடுகிறார். அப்போது நாம் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்னாலே செல்லுகிறது என்பதை வசனம் சொல்லுகிறாரு. அப்போ நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனால் நீங்கள் சும்மா உட்காந்து அப்படியே வருத்தப்பட்டு ஐயோ நான் என்ன பண்ணுறது, நான் இப்படி ஆயிட்டேன்னு அப்படி ஆயிட்டேன்னு அழுதிங்கன்னா அந்த கண்ணீர் பரலோகத்துக்கு போகாது. கண்ணீரை வீணாக்காதங்க. நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 7வது வசனத்தில் கூட அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள், கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாள். என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் மட்டும் இப்படி ஆகிட்டேன், எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, என்னை மட்டும் நிந்திக்கிறாங்க, நான் இப்படி ஆகிட்டேன், தன்னை நினச்சி தனக்காக அழுது கொண்டே இருந்தாள். அந்த கண்ணீர் பரலோகத்துக்கு போகாது. அதனால தான் உடனே பதில் வரல. ஆனால் 10வது வசனத்தில் அவள் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னால் தன் இருதயத்தை திறந்து மனம் கசந்து தன்னுடைய பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி கண்ணீர் விட்டு ஜெபித்த போது அந்த கண்ணீர் பரலோகத்துக்கு போனது. பார்த்தீங்களா? உங்களுடைய சொந்த காரியமாக இருக்கலாம், நீங்கள் தேவ சமூகத்தில் போய் மனம் திறந்து அழுது ஜெபிச்சிங்கன்னா அந்த கண்ணீர் பரலோகத்துக்கு போகும். அதே மாதிரி ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு, என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் கிராமம் ரட்சிக்கப்படணும், என் ஜனமெல்லாம் ரட்சிக்கப்படணும் நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது அந்த கண்ணீர் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாய் அது நினைப்பூட்டுதலாக கணக்கு வைக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய கண்ணீரை தேசத்துக்காக ஆத்துமாக்களுக்காக வடிக்கிற கண்ணீர் ரொம்ப விலையேற பெற்றது. இயேசு கண்ணீர் விட்டு அழுததை வேதத்தில் பார்க்கிறோம். அது அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள கண்ணீர் விட்டு அழுதா. அதை கெத்செமனே தோட்டத்திலே பலத்த சத்தத்தோட கண்ணீரோடும் ஜெபித்தார். அந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வந்தது. அப்போது அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கண்ணீர் எதுக்காக சிந்துறீங்க? சும்மா உங்களை நினச்சி வருத்தப்பட்டு உங்களை பற்றியே அழுது கொண்டு இருந்தீங்கன்னா அந்த கண்ணீர் பரலோகத்தில் எடுபடாது. ஆனால் தேவ சமூகத்தில் போய் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபித்தீங்கன்னா அது பரலோகத்திலே போகும். ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபிக்கும் போது, ஒரு தேசத்துக்காக அழுது ஜெபிக்கும் போது அந்த கண்ணீர் சேர்த்து வைக்கப்படும். அப்போ துருத்தியிலே வையும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அளவு, நான் அறிந்து கொண்ட விதம், அந்த குறிப்பிட்ட அளவு கண்ணீர் நிரம்பி விட்டால் தேவன் பதில் கொடுத்து விடுவார். நீங்கள் கேட்கிற விண்ணப்பத்தை பொறுத்து, வேண்டுதலை பொறுத்து, ஒரு கிராமமே ரட்சிக்கப்படணும்னு ஜெபிச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு ஏற்ற கண்ணீர் சிந்தப்படணும். ஒரு தேசமே ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு ஏற்ற அளவு கண்ணீர் சிந்தப்படணும். அதனால தான் ஒரு ஆள் கண்ணீர் போதாது, அழுது ஜெபிக்கிற நிறைய பேரை கர்த்தர் எழுப்புகிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட தேசம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் வரணுமானா அதற்கேற்ற ஜபங்கள் பரலோகத்திலே போய் சேரணும். அந்த கணக்கின்படி அந்த ஜபத்தின் அளவு இருக்கணும், கண்ணீரின் அளவு இருக்கணும். இது நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னால், ஒரு சமயம் நான் ஒரு நாள் ரொம்ப இவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோம் எழுப்புதலுக்காக, இந்த தேசம் ரட்சிக்கப்படணும் கண்ணீர் விட்டு அழுகிறோம், புலம்பி ஜெபிக்கிறோம், ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியுதே, எப்போ தான் எழுப்புதல் வரும், நம்ம ஜெப கண்ணீருக்கெல்லாம் பதில் வராத மாதிரி தெரிகிறதே நினைக்கும் போது, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்க என்னோட தொடர்பு கொண்டு எப்படியோ என்னை கண்டு இப்படியாவது பேசிடணும், ஆண்டவர் ஒரு செய்தி சொல்ல சொன்னார், நீ யார்கிட்ட பேசி கடைசியில் என் கூட இருக்கிற சகோதரர், நான் எனக்கு துணையாக வைத்திருக்கிற சகோதரர் நம்பரை பிடிச்சி நான் பிரதர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்ன உடனே சரின்னு நான் ஃபோனை வாங்கி பேசினேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறீங்க, உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும்புது, இவ்வளவு நம்ம அழுது ஜெபிக்கிறோம் தேசத்துக்காக, இன்னும் நம்ம ஒரு எழுப்புதலை காண முடியலையே, அந்த கண்ணீருக்குரிய பலனை காண முடியலையே அப்படின்னு சில மன சோர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புது. நான் நினச்சேன் அப்படியே சொல்கிறாங்க. அவங்கள நான் முன்ன பார்த்ததில்லை, ஃபோனில் தான் பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மனசில் நினச்சர் அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, அப்போ ஆண்டவர் நான் உங்கள்கிட்ட ஜெபித்த போது உங்களை குறித்து என்னோட பேசினார், என் மகன் இப்படி நினைக்கிறான், என்னுடைய இந்த தேசத்தின் மக்கள் பண்ணின கண்ணீர் எல்லாம் எழுப்புதலுக்காகவும் ரட்சிப்புக்காக இந்திய மக்களுக்காக வடித்த கண்ணீர் எனக்கு முன்பாக துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் எதிர்பார்த்த அளவு ரொம்ப நெருங்கி விடின்னு
இன்னும் கொஞ்சம் அளவு கண்ணீர் வடித்து அதை நிரப்பப்பட்டு விட்டால் நான் எழுப்புதலை அனுப்பிடுவேன், மாபெரும் ஒரு ரட்சிப்பு உண்டாகும், இன்னும் கொஞ்சம்தான், இதை என் மகனுக்கு சொல் என்று அவர்கிட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் என்ன கேள்வியை மனசில் எழுப்பினேன்னா அந்த கேள்விக்கு பதில் எனக்கு சம்பந்தமே இல்லாத தெரியாத ஒரு ஆள் மூலமாக ஆண்டவர் பேசி பதில் சொல்ல வச்சார். எனக்கு ரொம்ப உற்சாகம். அப்போ என் கண்ணீர் வீண் போகலை, பரலோகத்தில் தேவன் அதை கணக்கு வச்சிருக்கிறாரு. நம் இந்திய மக்கள் வடிக்கிற எல்லா கண்ணீரும், நம் தேசத்துக்காக சிந்தப்பட்ட கண்ணீரெல்லாம் பரலோகத்தில் தேவன் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார். அது நிரம்பின உடனே எழுப்புதல் வந்துடும். இன்னும் கொஞ்சம்தான் சொல்லி இப்போ கண்ணீர் வடிக்க அதை நிரம்பணும், அந்த அளவு ஜெபிச்சிடணும்னு சொல்லி அப்போ நம்முடைய கண்ணீரை தேவன் பரலோகத்திலே கணக்கு வைக்கிறார். ஆத்துமாவுக்காக நாம் அடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ரொம்ப விசேஷமானது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை என்னுடைய காரியமாக ஒரு நாள் ரொம்ப நான் துக்கப்பட்டு அழுதுட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து சொன்னார், மகனே, உன் கண்ணீர் வீணாகக்கூடாது. டோன்ட் க்ரை ஃபார் யுவர் செல்ஃப். உனக்காக கண்ணீர் வடிக்காத. நீ ஆத்துமாக்களுக்காகத்தான் உன் கண்ணீர் சிந்தப்படணும். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட தேசத்துக்காகத்தான் உன் கண்ணீர் சிந்தப்படணும். உனக்காக உன் காரியமாய் நீ அழாத, நான் உனக்கு எல்லாவற்றிலும் துணை நின்று நடத்துவேன் என்று சொன்னார். அதிலிருந்து நான் எனக்காக எந்த சொந்த காரியமாக, என் காரியமாக, மற்ற உலக காரியமாக எந்த காரியத்தை கண்ணீர் விட்டு ஜெபிப்பது இல்லை. சிம்பிளாக ஜெபம் பண்ண, அவ்வளோதான். ரொம்ப பாரம் எடுத்து அதே ஆண்டவர் நிறைவேற்றி தந்துடுவார். ஆனால் ஆத்துமாக்கள் தேசத்துக்காக போது அந்த கண்ணீரை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் சொன்ன அதுதான், உன் கண்ணீர் வீணாகக்கூடாது. நீ ஆத்துமாக்களுக்கு தான் கண்ணீர் வடிக்கணும். உங்கள் கண்ணீர் சாதாரணமானது அல்ல. நீங்கள் வடிக்கிற கண்ணீர் தேவனுக்கு முன்பாக மிகவும் விலையேற பெற்றது, ரொம்ப வல்லமை உள்ளது. அதனால் வீணாக கண்ணீரை வடிக்காதங்க. அந்த உலக காரியத்துக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காதங்க. அதனால தான் ஆண்டு சொல்ல, அந்த பிசாசு உலக காரியத்தின் பாரத்தை கொடுத்து நம்மளை அள வச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு இடம் கொடுக்காதங்க. ஆத்துமாக்களுக்காக, தேசத்துக்காக கண்ணீரை நீங்கள் சிந்தும்போது தேவ சமூகத்தில் விலையேற பெற்றதாக இருக்கும். அப்போ நம்முடைய கண்ணீர் அடுத்தது பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க, வேதத்தை திருப்புங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம் பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் 274வது பக்கம், 274வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது ஒரு 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், பைபிளை கவனிங்க. மேலும் அதாவது 15, 16, 17 அந்த வசனத்தை 3 வசனம் வாசிக்கும். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது, மக்கதோனியா என்ற ஒரு பட்டணம், கொடுக்கல் வாங்கல் பண விஷயம், கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் சபை, பிலிப்பி சபை தான் எனக்கு காணிக்க அனுப்புனீங்க, நான் இது மாதிரி ஊழியத்துக்காக பணம் அனுப்புனீங்க அப்படின்னு தெரியப்படுத்துகிறார். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீங்க, காணிக்க அனுப்புனீங்க. அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, பேங்க் கிடையாது. அது பணம் பிரித்து மற்றவங்கள்ட்ட பவுல் கையில் கொடுங்க, அவர் ஊழியத்தில் இருக்கிறாரு, சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிறாரு, பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பணம் காணிக்க கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதை அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில், உபகாரத்தை நான் நாடாமல், நீங்கள் தொடர்ந்து எனக்கு காணிக்க அனுப்பணுன்றதை நான் நாடவில்லை, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அந்த வசனத்தை கவனிங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை, அந்த காணிக்கையை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தேத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எப்பாப்பிராத்தேத்துன்ற விசேஷன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க காணிக்கை. பவுலுக்கு அந்த ஊழியத்துக்காக அதை பெற்றுக்கொண்டார். அதான் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துவ இயேசுக்குள் நிறைவாக்குவார். தன்னுடைய பரலோக ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார்ன்றா அது ஒரிஜினலாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அப்போது இந்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் பயன்படுது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவெல்லாம் நிறைவாக்குவார். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் தெரியுமா? யார் யார் ஊழியத்துக்கு காணிக்க கொடுப்பீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். ஏன்னா பரலோகத்தில் உங்களுடைய பலன் பெருகும்படி,
அப்போ நல்லா அறிந்து கொள்ளுங்க, பரலோகத்தில் தேவன் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை வரவு வைக்கிறார், கணக்கு வைக்கிறார், உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. அப்போ நீங்கள் ஊழியத்துக்கு காணி கொடுக்கும்போது, தசம்பாகத்துக்கு கொண்டு சபையில் கொடுக்கும்போது, சபை ஊழியத்துக்கு உதவி செய்யும்போது, ஒரு மிஷினரியை நீங்கள் தாங்கி மிஷினரிக்கு பணம் அனுப்பும்போது, ஒரு ஆலயம் கட்ட பணம் கொடுத்து ஆலயம் இல்லாத கிராமத்துக்கு உதவி செய்யும்போது, சுவிசேஷ ஊழியங்களுக்கு உதவி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியங்களுக்கு பணம் அனுப்பும்போது, தேவன் அதை பார்த்து பரலோகத்திலே உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இவங்க இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ பணம் காணிக்க அனுப்பியிருக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டு அனுப்பியிருக்கிறாங்கன்னு உங்கள் பேரில் பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படுகிறது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பரலோகத்தில் இருக்குது. நீங்கள் இங்கே ஊழியத்துக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு கொடுப்பதெல்லாம் பரலோக அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறது. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தேவை வருதுன்னு வைங்களேன், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், திருமண காரியம், ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு ஆண்டவரே எங்களுடைய தேவையை சந்தியோன்னு ஜெபிக்கும்போது அந்த பரலோக அக்கௌண்ட்டில் செக் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். செக் பண்ணுவாங்க, இவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது. இவங்க யாருக்கும் ஒரு உதவியும் செஞ்சது கிடையாது, இவங்க எந்த ஊழியத்துக்கும் காணி கொடுத்தது கிடையாது, எந்த ஏழைகளுக்கும் உதவி செய்யறது. எங்கள் அக்கௌண்ட்டில் எல்லாம் காலியாக இருக்குது, பணமே இல்லைன்னா தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? லூக்கா 6:38 கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தாதான் அதை தேவன் உங்களுக்கு பல மடங்காய் திருப்பி தருவார். அழுமிக்கை குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லையே, அதை வச்சு தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க பரலோக அக்கௌண்ட்டில் உங்கள் கணக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். அதனால் தான் ஆண்டு சொல்வார், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கும்போது பரலோகம் உங்கள் அக்கௌண்ட்டில் அது சேர்க்கப்படும். ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது உங்கள் பரலோக அக்கௌண்ட்டில் அது கணக்கு வைக்கப்படும், அங்கே சேர்க்கப்படும். அதை வைத்து தான் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். விளங்குதா? அப்போ நீங்கள் இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். அந்த கணக்கு அங்கே பரலோகத்தில் பொக்கிஷம் பெருக பெருக அதை வைத்து தான் பூமியிலேயும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அதனால் நீங்கள் அறிந்து, நீங்கள் இப்போ ஊழியத்துக்கு காணிக்க அனுப்புகிறீங்கன்னா மறந்துடாருங்க, பரலோகத்தில் அது அக்கௌண்ட்டு. நாங்கள் இயேசுவின் ஊழியத்துக்கு நீங்கள் ட்ராக்ஸ் எடுக்க பணம் அனுப்புகிறீங்க, மிஷினரி ஊழியத்துக்கு பணம் அனுப்புகிறீங்க, இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வசனம் பரவட்டுன்னு காணிக்க அனுப்புகிறீங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு ரசீது அனுப்பி தேங்க்ஸ் லெட்டர் அனுப்புவோம். எங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பணம் வர வைக்கப்படும். அதே சமயத்தில் பரலோகத்தில் வர வைக்கப்படும். இவங்க இந்த ஊழியத்துக்கு தேவனுடைய ராஜ்யம் கேட்டு இந்த பணம் அனுப்பியிருக்கிறாங்க, பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படும். தெரியுமா அது உங்களுக்கு? அதை தான் பவுல் குறிப்பிடுகிறார். உங்கள் பரலோகத்தில் உங்களுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் நாடுகிறேன். பரலோகத்தில் வர வைக்கப்படும். எவ்வளோ த்ரில்லிங் இல்லை, ஆச்சரியம் இல்லை, ரொம்ப சந்தோஷம் இல்லை? வசனத்தை நம்ம தியானிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அதனால தான் மத்தேயு 6:21 20-21 பாருங்கள். மத்தேயு 6:20-21 வசனம் பார்ப்போம். மத்தேயு 6 எடுங்க, பைபிளத்தை இயேசு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மத்தேயு 6:20-21 பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பூமியில் பணம் சேர்க்கணும், வீடு மேலே வீட்டு வாங்கணும், நிலத்துக்கு மேலே நிலம் வாங்கணும், காருக்கு மேலே கார் வாங்கணும்னா உங்களுடைய இருதயம் அது மேலே தான் இருக்கும். ஐயோ, இது ஏதாவது திருடிடுவானோ, இது ஏதாவது போயிருமோன்னு. ஆனால் இந்த உலகத்திலே சொத்து சேர்க்கறதுலேயே நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. பரலோகத்தில் சொத்து சேர்த்துருக்கிறீங்களா? பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்துருக்கிறீங்களா? பரலோகத்துக்கு எப்படிங்க பொக்கிஷம் அனுப்புறது? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்துக்கு கொடுக்கும்போது ஆசீர்வாதத்திட்டு வாங்கி பெருமை காமிச்சிங்கன்னா அது பரலோகத்துக்கு போகாது, அறிந்து கொள்ளுங்க. அது உங்கள் பெருமைக்காக வாங்கினீங்க. நான் என் குடும்பம் எத்தனை லட்சம்னாலும் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமைக்கு செய்கிற ஒரு காசும் பரலோக அக்கௌண்ட்டில் ஏறாது, அறிந்து கொள்ளுங்க. அதே சமயத்தில் குஜராத்தில் பீகாரில் மிஷினரிகள் ஊழியம் செய்கிறாங்க, என் சார்பாக ஒரு மிஷினரி ஊழியம் செய்யட்டும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுமேன்ற ஒரு ஆத்மா பாரத்தோடு அனுப்புகிறீங்க பாருங்கள் அந்த பணம். அப்போது சுவிசேஷ ஊழியத்திற்கு உங்களோட பணம் செலவு செய்யப்படுதா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு செலவு செய்யப்படுதா? ஆண்டவர் அதன் மூலம் மகிமைப்படுகிறாரான்னு யோசித்து அந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது பரலோக அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அவங்க அக்கௌண்ட்டில் பரலோகத்தில் வரவு வைக்கப்படும். அதான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பது. நீங்கள் இப்போ ஒரு ஏழைகளுக்கு ஒரு விதவைக்கு, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு, தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்குறீங்க,
நீங்கள் ஒரு அதுக்கு ஒரு சின்ன ஒரு உணவு வாங்கி கொடுத்தாலும் பரலோக அக்கௌண்ட்டில் அதை ஏற்றிடுவாங்க, அங்கே கணக்கு வைக்கப்படும். அப்போ அதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்துடுறாங்க. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கணும் என்பதாய். அப்போ அவங்க காணியை கொடுத்துட்டா பரலோகத்தெல்லாம் பொக்கிஷம் சேர்ந்துரும்ல. அப்போ ஆண்டவர் பரலோகத்து பெயரில் நல்லா அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் தான் உங்கள் காணிக்கு பரலோகத்தில் வரவு வைக்கப்படும். இல்லாட்டா பூமியிலேயே நீங்கள் செய்த நன்மைக்கு பூமிக்குரிய பலனை மட்டும்தான் பெற முடியும், பரலோக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. என்னங்க அப்படி சொல்கிறீங்க? காணி கொடுத்த எல்லாம் பரலோகத்துக்கு போகாதா? வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. பைபிள் வசனம் என்ன சொல்லி பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். நீங்கள் அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னார் நம்பாருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எங்கள் இயேசுவுடைய ஊழியத்துக்கு காணிக்க அனுப்பிட்டா போதும், ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் எழுதப்பட்டு விடும் என்று நான் சொன்னால் நான் ஒரு கள்ளப்போதகன். நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஏமாந்து போயிடறாங்க. மோகல்லாசரஸாகவே இருந்தாலும் வசனத்துக்கு மாறானதை சொன்னால் அது கள்ளோபதேசமாகிவிடும், பணத்துக்காக செய்கிறதாகிவிடும். நீங்கள் இயேசுடைய ஊழியத்துக்கு காணிக்க அனுப்பிட்டா உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டுருன்னு சொன்னால் அது தவறு. ஆனால் இயேசுடைய ஊழியத்தை காணிக்க அனுப்பி நாங்கள் சுவிசேஷத்துக்காக பயன்படுத்தி அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினா பரலோகத்தில் உங்கள் கணக்கில் பலன் பெருகுன்னா அது வசனத்தின்படி சரி. மற்றபடி ஜீவ புஸ்தகத்தில் பெயர்லாம் எழுத முடியாது, காணிக்க கொடுத்த பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதுக்கு எங்கே பைபிள் வசனம் எடுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனம். நல்லா கவனிங்க, பைபிளை திருப்புங்க. நீங்கள் வசனத்தில் நல்லா தேறிட்டீங்கன்னா ஒருத்தர் உங்களை ஏமாற்ற முடியாது. கடைசி காலத்தில் ஒரு கள்ளோபதேசம், ஏமாற்ற உபதேசம் எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க. வசனத்தை நல்லா தியானிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-3 பாருங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கெதோனியா நாட்டு சபை, அங்குள்ள விசுவாசிகள், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், பார்த்தீங்களா, சபை உபத்திரப்படுது, சோதிக்கப்படுது. கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தரித்திரத்தில் இருக்காங்க, அவங்களே கஷ்டப்படுறாங்க. இப்போ கொள்ள நோய் தாக்கி நமக்கு தரித்திரம் கஷ்டம் அப்படி வறுமையில் இருக்கிற சூழ்நிலையிலும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, சந்தோஷமாக கொடுத்தாங்களாம், உதாரத்துவமாக கொடுத்தாங்களாம். தரித்திரத்தில் இருக்கும்போது அவங்களே தேவை, லாக்டவுனு, வருமானம் இல்லை, கடலை மூடப்பட்டாச்சு, வருமானம் இல்லை, அந்த சமயத்திலும் இருந்த பணத்தை தாராளமாய் ஊழியத்துக்கு கொடுத்தார்கள். அதான் எழுதப்பட்டிருக்கிறார். வசனத்தை பாருங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி. திராணியின்படியும் திராணிக்கு மிஞ்சி அவங்களால ஒரு 1000 ரூபா தான் காணி கொடுக்க முடியும், ஏழை குடும்பம். ஆனால் அவங்க அங்கங்கே இருக்கலாம் பிரட்டி கொண்டு 1500 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க கொடுக்குறீங்க? ஆஸ்பத்திரியில் போய் 5 லட்ச ரூபா பில்லு கட்டுறீங்க. என்னைக்காவது 5 லட்ச ரூபா காணி கொடுத்துருக்கீங்களா ஊழியத்துக்கு? 10 லட்ச ரூபா நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் பில்லு கட்டினீங்கல்ல, என்னைக்காவது 10 லட்சம் நீங்கள் கொடுத்து ஒரு சர்ச்சு கட்டுங்கன்னு மிஷினரி ஊழியத்து கொடுத்துருக்குறீங்களா? இத்தனை ஒரு 4 லட்சம் ட்ராக்ஸ் அச்சடிங்கன்னு ஒரு 4 லட்சம் ரூபா நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்துருக்குறீங்களா? திராணியின்படி கூட சில கிறிஸ்தவங்க கொடுப்பதே கிடையாது. ஏழை ஜனங்க தான் திராணிக்கு மிஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. லட்சமாக சம்பாதிக்கிற நிறைய கிறிஸ்தவங்க நீங்கள் பூமியில் சேர்த்து வைக்கிறது ஒன்றும் பரலோகத்துக்கு வராது. பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வச்சுருக்கீங்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்டுற அளவு கூட நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலையே. உங்கள் கல்யாண வீட்டில் வீண் செலவு பண்ணீங்களா, ஆடம்பர செலவு பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கலையே. யோசித்து பாருங்கள். ஒரு நாள் கூத்துக்காக மேடை அலங்காரத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? நான் அதை குறைய சொல்ல, உங்களுக்கு வசதி இருக்குது செய்யுங்க. அதை விட அதிகமாக ஊழியத்துக்கு கொடுத்துருக்கீங்களா? அதான் கேள்வி. ஊழியத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் எதை செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஆலயங்கள் கட்டப்படணும், மிஷினரிகள் தாங்கப்படணும், கைப்பிரதிகள் கொடுக்கப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட எவ்வளோ தேவை இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒன்றும் செலவு பண்ணாமல் ஆடம்பரமான திருமணம் நடத்தி அலங்காரம் பண்ணி நீங்கள் செய்யும்போது தேவன் அதை கவனிப்பாரா, கவனிக்க மாட்டாரா? இந்த யோசனையே நமக்கு இல்லை. தேவன் ஒவ்வொன்றையும் கவனிப்பார், ஒவ்வொன்றையும் கவனிப்பார். நீங்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
ஒரு நாள் கூத்துக்கு பெருமைக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க என்ன பண்ணுறீங்க? இதை செஞ்சுட்டு நீங்கள் அதை செஞ்சால் பரவாயில்ல, அதை விட இதுக்கு அதிக செலவு பண்ணுங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. பரலோகத்தில் கணக்கில் வைக்கப்படும் பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வைங்க. அதுதான் இயேசு சொல்கிறாரு, பூமியில் அல்ல பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது பாருங்கள், இவங்க என்ன செய்கிறாங்க? சரி, இப்போ மிஞ்சி கொடுத்தாங்களாம். எதுக்குன்னாக்கி தர்ம ஊழியத்திற்கு பவுல் சேகரிக்கிறார். பஞ்ச காலம், எழுப்புதல் காலத்தில் கொடிய பஞ்சம் வந்தது. அகபுரா அந்த தீர்க்கதரிசி சொல்லி கொடிய பஞ்சம் வந்தது. எருசலேமில் பஞ்சம், அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளை கஷ்டப்படுறாங்க. அப்பொழுது பவுல் எருசலேமில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை கொண்டு போகிறார். இப்போ நம்ம ரைஸ் பண்ணி கொடுக்குறோம்ல, அதே மாதிரி பவுல் அந்த மாதிரி தர்ம காரியத்துக்கு பணம் கலெக்ட் பண்ணார் பல சபைகளில் இருந்து. அப்போது மக்கதோனியா நாட்டு சபையார் கொடுத்ததை தான் எழுதுகிறார். அவங்க திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்களா, அதிகமாக கொடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எருசலேமில் இருக்கிற விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய பணம் சேகரித்து கொண்டு வந்தார் என்பதாய் பார்க்கிறோம். அப்போ தான் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா? தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அவங்களே கஷ்டத்தில், நீங்களே தரித்திரத்தில் இருக்கங்க, நீங்களே கடலாம் மூடி இருக்கிற, உங்களுக்கே வருமானம் இல்லை, நீங்கள் எப்படின்னா இல்லை நாங்கள் தரோம், நீங்கள் கொண்டு போய் அந்த மக்களுக்கு கொடுங்க. திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க. பவுலை கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க. பவுல் இறக்கப்பட்டு வேண்டான்றாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க. அதில் 5வது வசனம் முக்கியம். 2 கொரிந்தியர் 8:5 பாருங்கள். 251வது பக்கம் புதிய ஏற்பாடு. இதை நல்லா கவனிங்க. அதுதான் இதில் தான் சத்தியம் அடங்கி இருக்கு. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இதான் ரகசியம். அவங்க காணிக்கை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், முதலாவது தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நீங்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை, பரலோகத்தில் அது சேர்க்கப்படாது. இதைத்தான் முதல்ல அறிந்து கொள்ளுங்க. உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம, நீங்கள் ரட்சிக்கப்படாமல், உங்களுடைய பாவத்தை விட்டு, பெருமை விட்டு, குடும்ப பெருமை, ஜாதி பெருமை, பண பெருமை, சபையில் ஏன் குடும்பம், ஏன் பரம்பரை, நீ பெருமை பேசுகிற பெருமை விட்டு மனம் திரும்பாமல் நீங்கள் எத்தனை லட்சம் காணிக்கை கொடுத்தாலும் பரலோகத்துக்கு அது போகாது, பரலோக அக்கௌண்ட்டில் வராது. தெரிந்து கொள்ளுங்க. சும்மா இதை சர்ச்சில் கொண்டு லட்சமாக கொடுத்துட்டா பரலோகத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வசனத்தை கவனமாக பாருங்கள். முதல்ல ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். அப்போ தான் உங்கள் பேரில் அங்கே ஒரு புஸ்தகம் திறக்கப்படும், ஞாபக புஸ்தகம். அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் பரலோகத்திலே திறக்கப்படும். ரட்சிக்கப்படாத ஒரு ஆளுக்கு பரலோகத்தில் அக்கௌண்ட் வைக்க முடியாது. அப்போ முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும். பார்த்தீங்களா? அதனால்தான் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமளுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. 2வது ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பவுல்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அதனால தான் அந்த காணிக்கைக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ. நீங்கள் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல, பணம் கொடுத்து பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதங்க. எத்தனை கோடியானாலும் தேவன் அதை அங்கீகரிப்பது இல்லை என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ முதல்ல உங்களை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் பாருங்கள், மத்தேயு 5 அதிகாரத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5:23-24 பாருங்களேன். மத்தேயு 5:23-24 இயேசுவே சொல்கிறார், ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நீ உள்ளத்தில் கசப்பையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உடன் பிறந்த சகோதரனோடு பேசுகிறதில்லை, கசப்பை வைத்து கொண்டு உன் காணிக்கை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. முதல்ல இப்போ ஒப்புரவாயிட்ட அப்புறம் வா, உன் காணிக்கை அங்கே வச்சிரு, பெட்டியில் போடாத, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு கர்த்தர் இயேசு சொன்னதை பாருங்கள். அப்போ காணிக்கை கொடுக்குறவங்க காணிக்கை கொடுக்க முன்னால் உங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறீங்களா? நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இயேசுடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்ததுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் சேராது. அப்போ பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் சேர்க்கப்பட வேண்டுமானால் முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்படணும், உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். அப்போ தான் பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படும்.
அப்போ நம்ம சில மிஸ்டேக் பண்ணிடுறோம். இந்த உலகத்தில் இருக்கும்போது சில தவறுகள் அதெல்லாம் பண்ணிடுறோம். அது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடைசியாக அதை சொல்லி ஜெபிக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. தேவன் கணக்கிலே வைக்கிறார் என்பதற்கான இன்னும் சில ஆதார வசனம் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10 எடுங்க, 42வது வசனம். மத்தேயு 10:42 பாருங்கள். இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான். அவன் பலனை அடைவர். இது என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 பாருங்களேன். அப்போ உங்களுக்கு இது காரியம் தெளிவாக விளங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இயேசுடைய 2ஆம் வருகை எழுதப்படுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு அந்த வார்த்தை சொல்லிட்டு, அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய கிரியைகளின்படி அவனுடைய செயலின்படி அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பல ரிவார்டு. இது ரிவார்டு. அவனுக்கு நான் ரிவார்டு கொடுக்க போகிறேன், கனப்படுத்த போகிறேன். அவனுக்குரிய பலன் வருகிறது. அப்போ தீமை செய்தால் தீமைக்கேற்ற பலன் வரும், நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலன் வரும். அதனால தான் நீங்கள் இதை அறிந்து கொண்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 10:42 ஒரு ஊழியக்காரனுக்கு, இது கர்த்தருடைய ஊழியக்காரன், இயேசுவின் சீஷன் என்று சொல்லி ஒரு கப்பு தண்ணி கொடுத்தா போதும். ஒரு கப்பு தண்ணி, ஊழியக்காரனுக்கு ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாலே உங்களுடைய கணக்கில் அது எழுதப்படும். தேவன் அதற்கேற்ற பலனை நீங்கள் அடையாமற் போக மாட்டீங்க. தேவன் அதற்குரிய பலனை தருவார். என் ஊழியக்காரனுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்த, என் ஊழியக்காரனுக்கு நீ சுவிசேஷம் அறிவித்த என்னுடைய ஊழியக்காரனுக்கு நீ ஒரு ஆகாரம் கொடுத்த, சுவிசேஷம் அறிவித்த என் ஊழியக்காரனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த, நீ தேவன் அதை கணக்கிலே வைத்திருப்பார். லூக்கா 6:22-23 பாருங்கள். லூக்கா 6 எடுங்க. லூக்கா 6 வேகமாக சீக்கிரம் எடுங்க. லூக்கா 6:22-23 வசனம் பாருங்கள். எதெல்லாம் தேவன் கணக்கு வைக்கிறார்னு பாருங்கள். 22-23. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கிறாரு, ஒரு ரிவார்டு இருக்கிறாரு. தேவன் அதை கணக்கு வச்சிருக்கிறாரு. என்னன்னா, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படும் போது, அவமானப்படுத்தப்படும் போது, உங்களை பொய்யா சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி கேவலப்படுத்தும் போது, உங்களை பற்றி பத்திரிக்கையில் எழுதும் போது, உங்களை திட்டும் போது, உங்களை பற்றி வாட்ஸ்அப்பில் பொய்யான செய்திகளெல்லாம் பரவ செய்து உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் பாக்கியவான்கள். நான் அப்படி தான் நினச்சி ஆண்டவரை துதிப்பேன். உங்களை பற்றி இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறார், அப்படி செய்கிறாருன்னா நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்பேன். நான் பாக்கியவான், எனக்குரிய பலன் பரலோகத்தில் இருக்கிறாரு. வசனம் சொல்லி இயேசு தான் சொல்கிறார் பாருங்கள். மனுஷகுமாரன் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து, இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் பாக்கியவான்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன். அப்போது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் நிமித்தமும் இயேசுவுக்காக வாழ்வதன் நிமித்தமும் உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அற்பமாய் பேசப்படலாம், நீங்கள் கேவலப்படுத்தப்படலாம், நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம். இயேசுவுக்காக அதை சகித்து கொள்ளும்போது பரலோகத்தில் உங்களுக்கு பலன் உண்டு. தெரியுமா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, நீங்கள் இயேசு பற்றி சொல்கிறதுனால உங்களை கேவலப்படுத்துகிறாங்களா, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பரலோகத்தில் தேவன் கணக்கு வச்சிருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்காக இந்த பாடு அனுபவித்திருக்கிறான் என்பதாக. அதுதான் அந்த கிரியைகள் சொல்லப்படுகிறார். எபிரேயர் 6:10 வாசிங்க. எபிரேயர் 6 வேகமாக எடுங்க. எபிரேயர் 6 10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு எப்படி பாருங்கள். எபிரேயர் 6 10 ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்களுடைய கிரியைகளை, உங்களுடைய செயல்களை நீங்கள் ஊழியத்தின் நிமித்தம், நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு செய்கிறது நிமித்தம் நீங்கள் செய்து வருகிற உங்களுடைய கிரியைகளையும் நீங்கள் காண்பித்த அன்பின் பிரயாசத்தையும் தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல, கணக்கு வைக்கப்படும்.
நீ ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு, ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு, ஒரு சபை ஊழியத்துக்கு நீங்கள் இப்போ உதவியாக இருக்கிறீங்க. உங்கள் பாஸ்டரை போய் ஆறுதல் படுத்துறீங்க, தைரியப்படுத்துறீங்க. நான் கூட வர்றேன் பாஸ்டர், செய்யலான்னு சொல்கிறீங்க. பிரதர், நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்களை கூட இருக்கிறேன், நீங்கள் செய்யுங்க, தைரியமாக இருங்கன்னு ஒரு ஊழியக்காரனுக்கு துணை செய்கிறீங்க, ஒரு மிஷினரி ஊழியத்தை பலப்படுத்துறீங்கன்னா அதற்குரிய பலன் தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். தேவன் கணக்கு வச்சிருக்கிறார். உங்கள் பிரயாசத்தை தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. ஆனால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 உன் கிரியைகளையும் உன் பிரயாசங்களையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படணும். அந்த ஊழியத்துக்கு நீங்கள் துணை நின்றால், நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, நீங்கள் கொடுக்கிற பொருள், ஒரு ஊழியக்காரனை உற்சாகப்படுத்துவது, அவனுக்கு துணை நிற்பது, உன்னுடைய உழைப்பை கொடுப்பது, நேரத்தை கொடுப்பது, அதெல்லாம் பரலோக கணக்கில் வரவு வைக்கப்படும். நீங்கள் ஒன்றுமே செய்யலை, பிறகு உங்கள் கூட நான் வந்து துணையை நிற்கிறேன். சிலர் வந்தாலும் ஒரு புது பலன் வந்துடும். சும்மா தான் இருப்பாங்க. அதுவே தேவன் கணக்கு வைக்கிறார். நீ உன்னுடைய பிரயாசம், என் ஊழியக்காரனுக்கு என்னை துணை நிற்கிறாய், அது கூட தேவன் பரலோகத்தில் கணக்கு வைக்கிறார் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. சரி, அப்போது தேவன் நம்முடைய செய்கிற நன்மை தீமை, ஆண்டவருக்கு நீ செய்வது கொடுப்பது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டே வர்றாரு. நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், சில மிஸ்டேக் பண்ணிடுறேனே, சில தப்பு பண்ணிடுறேனே, அதுவும் அங்கே எழுதப்படும். நம்ம பண்ணுற சின்ன மிஸ்டேக்கு, தவறுகள். அப்போ அது இருந்தால் என்ன பண்ணுறது? அது அழிக்கப்படனா ஒரு வழி இருக்கிறது. 1 யோவான் 1:8-9 பாருங்கள். 1 யோவான் 1:8-9 பைபிளை திருப்புங்க. 325 பக்கம் வேகமாக திருப்புங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராக இருக்கிறார். இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்கிட்ட பாவமே கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம சில காரியத்தில் தவறுகிறோம், சில காரியத்தில் கோவப்பட்டுறோம், எரிச்சல் பட்டுறோம், சில கண்கள் பார்வையில் சிந்தனையில் பாவம் செய்துடுறோம், நம்முடைய மனசாட்சி உறுத்தோம். அப்போ நம்ம செய்கிற தவறெல்லாம் ஞாபகத்தில் எழுதப்படும்ல. அப்போ அது என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நீங்கள் தேவ சமூகத்தில் தினமும் போய், ஆண்டவரே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் கண்களின் பாவத்தை மன்னிங்க, சிந்தனையின் பாவத்தை மன்னிங்க, என் வாயின் வார்த்தையில் இந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன், பேசிட்டேன், நான் எதிர்த்து பேசிட்டேன், இவங்களை காயப்படுத்திட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு ஜெபிக்கும் போது இயேசுவின் ரத்தம் அதை அழிச்சிரும், எரேஸ் பண்ணிடும். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே டைப் பண்ணும்போது எரேசர்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? எரேசர், அதை வச்சு அழிச்சிருவாங்க. அதே மாதிரி இயேசுவின் ரத்தம் தான் எரேசர், அழிப்பது. அப்போ நம்ம செய்த நன்மைகள் மாத்திரம் இருக்கும், நம்ம செய்த தவறுகளை அறிக்கை செய்யும் போது, அதான் 1 யோவான் 2:1 பாருங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செய்யும் போது பிதா கிட்ட பரிந்து பேசி, என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க, நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இன்னும் ஒரு விஷயம் இறங்குங்க. அப்போ நம்ம போய் பாவத்தை அறிக்கை செய்யும் போது, இயேசு கிறிஸ்து பரிந்து பேசும்போது அதை இயேசுவின் ரத்தம் எரேஸ் பண்ணிவிடும், அழித்து விடும். அதனால தான் நம்ம அனுதினமும் வேதம் வாசித்து தினந்தோறும் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய இருதயத்தை திறந்து குறைகளை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். பாவ அறிக்கை ஜெபம் என்பது ஒரு நாளோடு முடிந்து விடுவது அல்ல. அனுதினமும் ஆண்டவர்கிட்ட போய் அனுதினமும் நம்ம செய்கிற குறைகள் தவறுகளை அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிப்பிலே பூரணத்தை நோக்கி கடந்து போகணும். ஆனால் தான் முடிவு பரியந்த நிலைநிற்போன்னு ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போங்கள், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டேன்னு வசனம் சொல்லுது. நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் இன்னும் பரிசுத்தமாகிறேன், அனுதினமும் பரிசுத்தத்தில் கடந்து போகிறேன். நம்ம அதை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவின் ரத்தம் அதை எரேஸ் பண்ணிடும். அங்கே நன்மையானது மாத்திரம்தான் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். இப்போ புரிந்தவங்களுக்கு எல்லாம் எளிமைன்னு இல்லைங்க, ஜெபிக்கணும். ஐயோ, நான் இந்த மாதிரி இனிமேல் இந்த ஞாபக புஸ்தகத்தில் நன்மை மட்டும்தான் எழுதப்படணும், நான் செய்கிற தீமைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் முடிந்த அளவு பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுப்பேன்னு ஒப்பு கொடுங்க. ஏதாவது தவறு செய்திருந்தால், பேசியிருந்தால், பார்த்துருந்தா, சிந்தித்திருந்தால் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என் சிந்தனையில் எனக்கு பரிசுத்தம், என் சிந்தனையில் செய்த பாவத்தை மன்னியும், என் பார்வையில் செய்த
செய்த பாவத்தை மன்னியும், என் வார்த்தையினால் செய்த பாவத்தை மன்னியும், நான் இப்படி நடந்து கொண்ட பாவத்தை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவிறோம் அப்படின்னு ஜெபித்த உடனே இயேசுவின் ரத்தம் அதை அழிச்சிரும், அதை எரேஸ் பண்ணிடும். ஆனால் இயேசுவின் நாமத்தினால நன்மை செய்ய 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 நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதுக்கு நீங்கள் பலனை பரலோகத்தில் காண்பீங்க, நிச்சயமாக காண்பீங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்காருங்க. சிலர் 3 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறன்றீங்களே, பரலோகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. இந்த மகன் இந்த மகள் தேசத்துக்காக இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க, அதை வைத்து தேவன் பலன் தருவார். அதனால தான் நான் தேசத்துக்காக ஜெபித்தேன், வியாதி போய்விட்டது, தேசத்துக்காக ஜெபிச்ச கட்டி மறைந்து விட்டது, அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதெல்லாம் பரலோகத்தில் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆனால் பாவங்கள் குறைகள் வரவு வைக்கப்படாமல் இருக்கணுமானால் அனுதினமும் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அவருடைய ரத்தம் உங்களை கழுவும். எல்லாம் எளிமை நில்லுங்க, கண்களை மூடுங்க, ஒரு 2 நிமிடம் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்காக எழுதப்பட்ட ஞாபக புஸ்தகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்க ஞாபக புஸ்தகத்தில் நன்மைகள் மாத்திரம் இருக்கும்படி நான் வாழணும், நான் ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்துக்கு கொடுக்கணும், பெருமைக்காக கொடுக்கக்கூடாது, புகழுக்காக கொடுக்கக்கூடாது, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்காக தாழ்மையோடு காணிக்கை கொடுத்து சபை ஊழியத்தை தாங்கணும், மிஷனரி ஊழியத்தை தாங்கணும், சுவிசேஷ ஊழியத்தை தாங்கணும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தரித்திரருக்கு உதவி செய்யணும். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரலோகத்தில் என்னுடைய கணக்கில் அதெல்லாம் எழுதப்படணும். நான் பரலோகத்தில் என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். என்னுடைய ஜெபம், என்னுடைய கண்ணீர், என்னுடைய ஏழைகளுக்கு உதவி செய்கிற பொக்கிஷமெல்லாம் பரலோகத்தில் சேர்க்கப்படணும். அதுக்காக என்னை ஒப்பு கொடுங்க. நான் செய்த தவறுகளை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் அதை அழிச்சிருங்க. நான் என் பார்வையில் பாவம் செய்துட்டேன், சிந்தனையில் பாவம் செய்துட்டேன், என் வார்த்தையினால் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, அதை அழிச்சிருங்க, உங்களோட ரத்தத்தினால் கழுவிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 1 நிமிடம் தான் இருக்குது. நீங்களே ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எனக்கு விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். இனி நான் ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் வாழணும், பரலோக சிந்தையோடு நான் வாழணும், பரிசுத்த சிந்தையோடு நான் வாழணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணத்தோடு நான் வாழணும், செயல்படணும். கிருபை தாங்க. ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது என்ற உணர்வோடு நான் வாழணும். நன்மை தீமை எல்லாவற்றிற்கும் பலனை நீர் கொண்டு வருகிறீர். நான் நன்மை மாத்திரம் செய்திருக்கிற பலனை நான் காணணும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களோட ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. அம்மாவை எதிர்த்து பேசினீங்களா, அப்பாவை எதிர்த்து பேசினீங்களா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமேல் எங்கள் அம்மாவை நான் துக்கப்படுத்த மாட்டேன், அப்பாவை துக்கப்படுத்த மாட்டேன், அண்ணனை அடிக்க மாட்டேன், அக்கா கிட்ட சண்டை போட மாட்டேன். ஏசப்பா, என்னை காத்துக்கொள்ள நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன், ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய அந்த ஞாபக புஸ்தகத்தில் ஜெபெல்லாம் எழுதப்படணும், நான் மற்றவங்களுக்கு செய்கிற நன்மையெல்லாம் எழுதப்படணும், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கப்படணும். ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க. தகப்பனே, இதோ உம்முடைய வசனம் மேற்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வசனம் பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வசனம் ஜனங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ பேசின தொட்ட ஆத்துமாக்களுக்காக நன்றி. உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் ஜனங்களுக்குள்ளே பரவி செல்லட்டும். ஆவியானவர் தொடர்ந்து இவர்களோடு பேசும். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற இருதயத்தை பிள்ளைகளுக்கு தாரும். பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதபடி, பெருமைக்காக புகழுக்காக செய்யாதபடி, பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்காக செலவு செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஞாபக புஸ்தகத்தில் எங்களுடைய காரியங்களை எல்லாம் நீர் எழுதி வைக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கு வரும்போது அங்கே நன்மையானதை கண்டு அதற்குரிய பலனை காண எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த சகோதரனை தொடும், சகோதரியை தொடும், ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்தும். இன்று முதல் கர்த்தரை குறித்த பயமும் நடுக்கமும் எல்லாருக்குள்ளும் காணப்படுவதாக. ஆவியானவர் கிரியை செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற ஒருவர் கூட ஆண்டவரே, உம்முடைய வருகையில் கைவிடப்பட்டு விடக் கூடாது என்று ஜெபிக்கிறேன். ஒருவர் கூட பரலோகத்தை இழந்துவிடக் கூடாது என்று ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் அவருடைய பலன் மிகுதியாய் இருக்கும்படி அவளை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.